சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றும் உன் இல்லத்திற்கு வரும் ஒருவரை பற்றி தான் நான் பேச வந்தேன். அது எதற்காக தெரியுமா? இன்று உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு விருந்தாளியாக கால் எடுத்து வைத்து ஒரு பொருளை உன் இல்லத்திற்கு வைப்பதற்காக அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். விருந்தாளியாக வேஷம் போட்டு வரும் அவர்கள் உன்னை கீழே தள்ளி வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றும் அவர்களை விட நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்காகத்தான் உன்னை தேடி வருகிறார்கள். தனியே உன் இல்லத்தில் எங்கும் விட்டு செல்லாதே. இல்லை என்றால் உன் இல்லத்திற்கு அவர்கள் வருவதை தடை செய்துவிடு. மீறியும் வந்தால் கவனமாக அவர்கள் எங்கேயும் செல்லாமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் உறவாடிக் கொண்டே உன்னை கெடுக்க நினைக்கிறார்கள். பகையாளியாக இருந்தால் உன் இல்லத்திற்கு நீயே விடமாட்டாய். ஆனால் உறவாளியாக இருந்தால் நீ உள்ளே விட்டு தானே ஆக வேண்டும் என்பதினால் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் உன்னிடம் உறவாடி உன் குடும்பத்தை கெடுக்க காத்திருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு நீ கவனமாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் அவர்களுக்கு நீ வாய்ப்பை கொடுத்து அவர்கள் கொண்டு வந்து இருக்கும் பொருளை உன் இல்லத்திற்கு வைத்துவிட்டு சென்றால் தீயது உன் வீட்டில் தலை விரித்து ஆடும். இதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் உன் கெட்ட நேரம் என்பதன் மூலமாகத்தான் இந்த தீய சக்தி உன் வெற்றிக்குள் உன் வீட்டிற்குள் வரும். உன் சாயப்பா சொல்கிறேன், உனக்கு நல்ல நேரம் வர இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. அதற்குள் இது போல நீ எதையும் அனுபவிக்காமல் சற்று கவனமாக இருந்தால்தான் இந்த காலகட்டத்தை நீ கடந்து வந்து உன் நல்ல நேரத்தை நீ கைப்பற்ற முடியும். நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் காலம் வரும். எல்லார் போலையும் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். எதனாலும் நீ கெட்டுப்போக கூடாது என்று தான் நான் உன்னிடம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனம் வருந்தி வேதனைப்படாதே. எல்லாம் சில நாட்களில் சரியாகிவிடும். அதற்குள் உன் வாழ்க்கையை பற்றி நீயே முடிவெடுத்து கொண்டு உன் மனதை விட்டுவிட்டு வேதனையோடு இருந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. மகிழ்ச்சியோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.